இப்படி ஆடுறவர் இப்படி ஆடுறவர்லாம் வரக்கூடாது. நான் அவர் தான் வரணும் இந்த வாட்டி. இப்போ எப்படி செய்யறாரு அதே மாதிரி செய்வாரு. ஜனத்துங்களுக்கு தெரியல. எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சுக்கிறாரு. விதவை காலங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தராரு. ரேஷனுக்கெல்லாம் அதுவும் கொடுக்குறாரு. எல்லாமே செய்யறாரு. மக்களோட பணத்தை மக்களுக்கே கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அதை இலவசம் சொன்னா அது யாருக்கு பிடிக்கும்? யாருக்கும் பிடிக்காது. ஸோ அது எங்களுக்கு வந்து மாதம் எங்கள் அம்மாவுக்கு 1060 ரூபா வருது. எங்களுக்கு மாதமான எங்கள் அம்மா என் ஒய்ஃபுக்கு 1000 ரூபா வாங்குறாங்க. எல்லாமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே கரெக்டாக போயிடுது. இந்த தொகுதியை பொறுத்தவரை கரெக்டாக போயிடுது. எல்லாம் திமுக வேஸ்ட்ன்றேன் நான். ஏன் அப்படி சொல்றீங்க? நல்லது கிடையாது. ஏழைங்க பணக்காரங்கெல்லாம் வித்தியாசம் பார்க்க மாட்டேன்றாரு. ஆனால் அவளோட குணம்லாம் நல்லா பிடிச்சிது. வேறு விஷயங்கள் என்ன, அந்த சாராய கடை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்கலையே, அதுதான் அவங்களுக்கு பின்னடைவு. லேடிஸ் தான் வந்து நான் ஓட்டு போட்டு நீங்கள் வந்தீங்களா? விஜய் அவர்கள் இங்க அவங்களுடைய வேட்பாளர்களை நிப்பாட்டினா அவங்க ஆதரவு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஆர்டர் எடுத்தது. விஜய் வரட்டும். நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. அது வேஸ்ட்டுங்க. என்னை பொறுத்தளவு அது வேஸ்ட். மேடம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்க 5 ஆண்டுகளா எம்எல்ஏவா இருக்கிறாங்க. அவங்க பண்ண விஷயங்கள் என்னெல்லாம் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல? நல்லதா பண்ணிட்டு மாசம் 1000 ரூபாய் எல்லா சலுகையும் பண்ணிட்டு தான் இருக்காரு. இது வரைக்கும் பஸ்ல ஃப்ரீ பஸ் அதெல்லாம் விலைவாசி கொஞ்சம் குறைச்சாருன்னா அது போதும் எங்களுக்கு. சிலிண்டரு அதெல்லாம் வெளியே ஆள் இருந்து இவரை பத்தி ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சுக்கிறாரு. விதவை காலங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தராரு. ரேஷனுக்கெல்லாம் அதுவும் கொடுக்குறாரு. எல்லாமே செய்யறாரு. ஏழைப்பட்டவங்க வீடு ரோட்டில் இருக்கிறவங்களாம் வீடு கொடுக்குறாரு. இப்போ எல்லாமே நல்லதுதான் செய்யறாரு. இந்த ஆட்சி அவர் தான் வரணும். எனக்கு எல்லாமே நல்லது தான் பண்ணிடுறாங்க. நல்லது தான் பண்ணிடுறாங்க. எங்களுக்கு வந்து மாதம் எங்கள் அம்மாவுக்கு 1060 ரூபா வருது. எங்களுக்கு மாதமான எங்கள் அம்மா என் ஒய்ஃபுக்கு 1000 ரூபா வாங்குறாங்க. எல்லாமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே கரெக்டாக போயிடுது. இந்த தொகுதியை பொறுத்தவரை கரெக்டாக போயிடுது. எல்லாம் ஆமாம், எல்லா விஷயமும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது அருதி ஏதோ அவர் என்னென்னா கொடுத்துக்கிறாரு. ஆனால் நிறைய அவர் சாப்பிட்டாரு. எங்களுக்கு தேவையானதான் அவர் கொடுத்துட்டாரு. நாங்கள் என்ன பண்ணோம், அவர் நல்லவர் தான் சொல்ல முடியும். திமுக வேஸ்ட்ன்றேன் நான். ஏன் அப்படி சொல்றீங்க? நல்லது கிடையாது. எல்லாம் அவர் எல்லாருக்கும் உதவி பண்ணுறாரு. நல்லா அவர் ஏழைங்க பணக்காரங்கெல்லாம் வித்தியாசம் பார்க்க மாட்டேன்றாரு. ஆனால் அவளோட குணம்லாம் நல்லா பிடிச்சிது. எல்லா விஷயமே பிடிச்சிருக்குது. இந்த வாட்டி அவர் தான் வரணும். இப்படி ஆடுறவர் இப்படி ஆடுறவர்லாம் வரக்கூடாது. நான் அவர் தான் வரணும் இந்த வாட்டி. இப்போ எப்படி செய்யறாரு அதே மாதிரி செய்வாரு. ஜனத்துங்களுக்கு தெரியல. துண்ணூறு குறை சொல்ற ஜனங்களா தான் இருக்குதுங்களா? கொஞ்சம் சொல்ல மாட்டுதுங்க. நல்ல பேர் சொல்ல மாட்டுது. டான்ஸ் ஆடுறவரு டப்பாங்குத்துறவருக்கு தான் இது பண்ணுவாங்க ஜனங்க. அவர் நல்லது பண்ணால் கூட நல்லது பண்ணிக்கிறாரு தான். நான் அவ்வளோ சொல்ல வரல. சாப்பாடு உணவு வந்துன்னு நல்லா பண்ணிக்கிறாரு. காத்தால டைமில் வந்துன்னு பசங்களுக்கு உணவு வந்துன்னு அது நல்ல விஷயம் தான். ஆனால் அம்மா ஹோட்டல் மூடாமல் இருக்கிறாங்க தெரியுமா, அதுதான் எனக்கு நல்ல விஷயம். கண்டிப்பாக வரணும். ஏன்னா பொதுமக்கள் எல்லாம் கடை வீட்டுக்கெல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க. ஒரு 4 கடை வச்சுன்னு போய்ச்சின்னு சாப்பிட்றாங்க. யாருக்கா டிஸ்டர்பு கிடையாது. அவங்க ஒர்க் எல்லாம் சுப்பீரியராக இருக்குது. அவங்க ஃபியூச்சரில் சீஃப் நியூஸாக இருந்தால் கூட ஐ வில் அப்ரிஷியேட் இட். ரொம்ப நல்லா இது பண்ணுறாங்க. நாட் மீன்லி his father also is doing very well. சென்னைக்கு ஒரு மேலே அப்படியே கொண்டு போயிருக்காங்க. பிடிச்சது பிடிக்கலன்னு சொல்ல. ஏன்னா வந்து நடைமுறையில் வந்து எதுக்குமே வந்து இப்போ வந்து சரியில்லை. என் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த திருவல்லிக்கேணியில் வந்துட்டு மோஸ்ட்லி மற்ற ஏரியாவோட இங்கே தான் ரொம்ப அதிகமாக எல்லாருக்குமே நல்ல ஒரு சலுகைகள் கிடைக்குது இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். மற்ற இடத்துல எப்படின்னு தெரியல. இந்த இடத்துல நல்லாவே எல்லாருக்குமே அவங்க எதிர்பார்க்காதெல்லாம் கிடைக்கிறது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். நல்லதுதான் செஞ்சுக்கிறாரு. மிச்ச தொகுதியில செய்து வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலி அவங்க இப்போ ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ண இந்த இயர் வந்து இந்த கண்டினியூ இந்த 2-3 இயர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து எல்லாருக்கும் ஃபீட்பேக்கும் நல்லா இருக்கு. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் கிஃப்டிங்ஸோ சரி, ஓகே. எதனா ஒரு ப்ராப்ளம்ஸ்னா கூட ஃபேஸ் பண்றது. தண்ணி மோஸ்ட்லி இங்க நிக்கிறது இல்லை. மோஸ்ட்லி இந்த ஏரியாலாம் தண்ணி இருக்கும், பட் தண்ணி நிக்கிறது இல்லை. ஓரளவு சேஃபா நாங்க போயிட்டு வரோம், செக்யூரா இருக்கும். தேங்க்யூ. எதுவுமே பிடிக்கல. அவங்க அவ்வளோ இதுவெல்லாம் நல்லாலாம் செய்யல. எதுவுமே மக்களோட பணத்தை மக்களுக்கே கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அதை இலவசம் சொன்னா அது யாருக்கு பிடிக்கும்? யாருக்கும் பிடிக்காது. ஸோ அது எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. இந்த கொலை இந்த குடி இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லதுதான் பண்ணியிருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும். எதுவும் இதுவெல்லாம் பண்ணல. நல்லா கஞ்சா இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடா எதுவுமே இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். ஊரு நாடு எல்லாமே நல்லா இருக்கும்.
நல்லா பிடிச்சிருக்கு எல்லாமே. லேடிஸ்க்கு பஸ் ஃப்ரீ, மிக்சி தராங்க, இது இதில் எலக்ட்ரானிக்கு இது அடுப்பு அது தர்றாங்க. பண்டிகைக்கு ரம்ஜான் பண்டிகைக்கு சேமியா எல்லாமே பாக்ஸு கொடுக்குறாங்க. இன்னும் என்ன இதுவும் கொடுத்துருக்குறாங்க இல்லை எல்லாமே. இதுக்கு என்ன சொல்லுவாங்க பொங்கல், பொங்கலுக்கு 2000 தராங்க பொம்பளைங்களுக்கு. மாதம்க்கு பொம்பளைங்களுக்கு 1000 கொடுக்குறாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்க கொடுக்குறாங்க. எல்லாமே நல்லா தான் செஞ்சுருக்குறாங்க லேடிஸ்க்கு. பிடிச்சிருக்கு. அவர் நிறைய பண்ணிக்கிறாரு பொதுமக்களுக்கு. அவரை மாதிரி இந்த தொகுதியில் எந்த எம்எல்ஏவும் பண்ணதில்லை. அதுக்கு முன்னே இருந்த டிஎம்கே எம்எல்ஏ யாரும் பண்ணதில்லை. உதயநிதி ஸ்டாலின் வந்தது இந்த தொகுதி சூப்பராக இருக்குது. அவருக்கு எந்த குறையுமே இல்லை. அவருக்கு ஆதரவு உண்டு. அவருக்கு எல்லாமே பிடிச்சிருக்குப்பா. இப்போ ஒரு சான்ஸ் விஜய்க்கு கொடுக்கலாமான்னு கேட்குறோம் நாங்கள். ஏன்னா ஒயின் ஷாப்பு 3 அவர் மூட மாட்டுறாரு. ரவுடிசம் இன்னும் அதிகமாக ஆயிடுச்சு. நான் பொம்பளைங்க எங்கேயுமே போக முடியல. சின்ன சின்ன பசங்களுக்கு எடுக்கிறாங்க. அங்கங்கே ரவுடிசம் அதிகமாகுது. அங்கே போய் வெட்டுறாங்க, குத்துறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இந்த ஒரு சான்ஸ் விஜய்க்கு கொடுத்து பார்க்கலாம் நாங்கள் பார்க்குறோம். பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன, அந்த கட்சி முஸ்லீமுக்கு கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ணோம். வேறு விஷயங்கள் என்ன, அந்த சாராய கடை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்கலையே, அதுதான் அவங்களுக்கு பின்னடைவு. நல்ல விஷயம் தான். முஸ்லீம்களுக்கு கண்ணை மூடி சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க தாத்தாவை விட. பண்ண விஷயமா 5 வருஷமா எம்எல்ஏ இருந்தாங்களா, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கூட ஆகினாங்க. ஸ்போர்ட்ஸில் வந்து பொங்கல் டோர்னமெண்ட்டு, இந்த வாட்டி மாதத்துக்கு ஒரு டோர்னமெண்ட்டு, இல்லைனா 2 மாதத்துக்கு ஒரு டோர்னமெண்ட்டு இந்த ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாமே அவங்க செஞ்சாங்க. அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆன என்கரேஜிங் திங். அது எல்லாமே நல்லது தான். அது கூட ரீல்ஸில் பார்க்கலாம். அவ்வளோ ஸ்போர்ட்ஸுக்கு பண்ணியிருக்காரு. அவங்கவுங்க நேஷனல் ஆடுறாங்க, செஸ் ஆடுறாங்க, ஹேண்டிகேப் பிளேயர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், சூப்பராக ஆடுறாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. அதான் சொல்ல முடியும். நல்லா தான் பண்ணுறாரு. டெப்டி சிஎம் ஆகினா கூட இந்த ஆள் பண்ணுவாள் தெரியல. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக கூட பண்ணலாம். டெப்டி சிஎம் ஆகினா கூட பண்ணுவான், சிஎம் ஆகினா கூட பண்ணுவார் இவர். இந்த ஏரியாவை ட்ரிப்ளிகேன் பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சுருக்காங்க சார். அதாவது வந்துட்டு நடமாடும் நூலகம்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரிப்ளிகேன் சரௌண்டிங் ஃபுல்லாகவே வரும். அது ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த சரௌண்டிங்கில் இருப்பாங்க. இந்த சரௌண்டிங்கில் இல்லாத இதுவே கிடையாது. அதுவும் இல்லாமல் நிறைய பண்ணியிருக்காங்க. சமூக நல கூடங்கள்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பசங்களுக்காக நிறைய லேப்டாப் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்போர்ட்ஸ்க்காக நிறைய பண்ணியிருக்காரு. கல்விக்காகவும் நிறைய பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட என்ன சொல்கிறது, கலாச்சாரத்துக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. லேடிஸ் தான் வந்து என்ன ஓட்டு போட்டு நீங்கள் வந்தீங்களா? லேடிஸ் தான் ஓட்டு போட்டு வந்தீங்களா? நான் லேடிஸை குறை சொல்ல, லேடிஸ் தான் ஓட்டு போட்டு வந்தீங்களா? நாங்களும் ஓட்டு போட்டு தானே நீங்கள் வந்தீங்க. அப்போ லேடிஸ் வரைக்கும் நீங்கள் முதல் கொடுக்குறீங்கன்னா அப்போ நாங்கன்னா என்ன? அது விஜய் அவர்கள் இங்க அவங்களுடைய வேட்பாளர்களை நிப்பாட்டினா அவங்க ஆதரவு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஆர்டர் இருக்கும். நம்மளுக்கு விஜய் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. விஜய் வரட்டும். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க குடும்பமே உட்காந்துனா வேலை ஆகாது. இந்த ஒரு வாட்டி அவரை உட்கார வச்சு பார்க்கலாம். நடிகராக இருந்தார். இப்போ ஒரு அரசியல் வந்திருக்கிறாரு. அவரை உட்கார வச்சு நாங்கள் பார்க்குறோம். அவர் இன்னும் ஒரு 5 வருஷத்துல என்ன பண்ணுறாரு, எது பண்ணுறாரு நினச்சி நாங்கள் ஓட்டு போடுறதா அவருக்கு நாங்கள் போடுறோம். நல்லதே செஞ்சால் கண்டிப்பாக ஓட்டுவோம். தமிழ்நாட்டில் தெரிஞ்சு விஜய் தான் தெரியும். அவர் யார், எந்த இடத்துல இருக்கிறாரு, எந்த இடத்துல இருக்கிறன்னா அறிமுகம் இல்லை. அவர் வந்து விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏதோ புதுசாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். பட் அது வருமானு தெரியல. ஏன்னா இங்கே இவர் இவ்வளோ தூரம் வந்து பண்ணியிருக்காரு. பட் மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் பண்ணாமல் இருக்க மாட்டோம். கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். டிவி கேட்க நாங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம். விஜய் வரணும். விஜய் வந்தால் நல்லதுன்றேன். பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. இப்போ ஏற்கனவே எதிர்பார்த்தே இருக்காங்க பார்த்தியா, அந்த மாதிரி சில முக்கியத்துவம்லாம் கிடைக்காது. 100% கிடைக்காது. ஏதோ 1-2 கிடைக்கலாம் ஒரு வித்தியாசமாக. பட் ஆனால் இப்போ ரெகுலராக கிடைக்காது. அது ஒன்றும் உண்மை சார். விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரசிகர் ஓட்டு தான் போடுவாங்க. அதுவே இப்போ போடுவாங்களேன்னு தெரியாது. விஜய் வருவாரான்னு எங்களுக்கு தெரியல. இத்தனை வருஷம் இவர் தான் இருந்தாரு. ஆனா நம்பிக்கை இல்லை. அது இவர் தான் வருவாருன்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கும். ஓகேவா? ஆனால் இதுக்கு மேலே வரணும்னா விஜய் தான் வரணும். இதே தொழிலை நிப்பாட்டினாங்கன்னா என்ன, ஒரு போட்டு பார்ப்போமே, ஏன்னா வந்து என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமேன்னு போட்டு பார்க்க வேண்டியதான். அவன் சின்ன வயசு பையன், என்னோட சின்ன வயசு தான். ஆனால் இருந்தாலும் எல்லாத்தையும் அனுபவிச்சுவேன். ஆனால் இருந்தாலும் வந்தால் நல்லது செய்தால் நல்லது,
டிவிக்கு விஜய் அண்ணாதி. சினிமாவில் நடிக்கிறவங்களாம் வந்து அரசியலில் வந்தால முடியுமா? அவரும் ஓட்டு வாங்குவார். அதுக்குன்னு அவரும் கம்மியாயிட மாட்டார், அவரும் ஓட்டு வாங்குவார் ஓரளவுக்கு. அது என்ன எனக்கு பிடிக்காதுப்பா. அவங்க எல்லாம் ஃபிலிம் ஸ்டாரு, அது ஃபிலிம் ஸ்டார் மாதிரி தான் போய் பேசுவாங்க. எப்படி ஆக்டிங் பண்ணுறாங்க ஃபிலிம் ஸ்டாரில், அப்படி தான் அதுதான் பண்ணுவாங்க. இது கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் எல்லாமே. அது நான் இது பண்ண மாட்டேன். எங்களுக்கு உதயநிதி தான் பிடிக்கும், ஸ்டாலின் தான் பிடிக்கும். அவங்களுக்கு தான் நான் ஓட் போடுவேன். அது வேஸ்ட்டுங்க. என்னை பொறுத்தளவு அது வேஸ்ட். டெஃபினெட்லி அப்போனண்ட்டு டிபாசிட்டே வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி அளவுக்கு இது பண்ணுறாங்க. ப்ரோ அவர்லாம் நார்மலாக ஒரு ரீசெண்டாக இன்டர்வியூ போயிடுச்சு. அவர் சார்ட்டர்ட் பிளேனில் போனதுனால ஒரு ஜெர்னலிஸ்ட் வந்து கேட்டாங்க, நீங்கள் ஏன் சார்ட்டர்ட் பிளேனில் போகலீங்க, இந்த மாதிரி பப்ளிக் கூட ட்ராவல் பண்ணால. சச்சின் டெண்டுல்கரே பப்ளிக் கூட ட்ராவல் பண்ணுறாரு நார்மலாக ஃபர்ஸ்ட் கிளாஸில் அந்த மாதிரிலாம். அவர் வந்து என்ன சொன்னார்னா, இல்லை எனக்கு வந்து பப்ளிக் கூட அவ்வளோ ஆகாது. அவர் சிஎம் ஆகினா வந்து நிற்பாரா, ஸ்டாலின் சார் மாதிரி நிற்பாரா, உதயண்ணா மாதிரி நிற்பாரா. அவரும் ஆக்டர் தான். அவர் 100 கோடி சம்பாதிச்சாருன்னா இவங்க தான் ப்ரொடெக்ஷனே. அவங்களே வந்து பப்ளிக்காக நிற்கிறாங்கன்னா இவர் யாரு? சிம்பிளா நீங்களே சொல்லுங்களேன், அவர் யாரு? எல்லாமே டிஎம்கே தான், சன்ஜெயின்ஸ் தான், ரெட் ஜெயின்ஸ் தான் ப்ரொடியூசரு. ஃபுல்லா இவங்க பண்ற வேலைக்கெல்லாம் சான்ஸே இல்லை ப்ரோ. வரவே கூடாது இந்த ஆட்சி டோட்டலா. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதியில நிக்கிறதா வேற தொகுதியில நிக்கிறதான்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் எந்த இடத்துல நின்னாலும் சரி, அவர் எந்த தொகுதியில நின்னாலும் அவருக்கு நாங்கள் தான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். இந்த தொகுதியில் நின்றாலே அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கு. இங்கே இருந்தாலே மற்ற இடத்துக்கு பொறுத்தாலும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக 100% இருக்கு. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நிப்பாட்டக்கூடாது, உதயநிதி தான் நிப்பாட்டணும். ஆமா, உதயநிதி தான் வரணும். அது வந்து எனக்கு மோஸ்ட்லி இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் அவருக்கு இங்க ஓட்டு இருக்கு. இங்க தான் நிப்பாருன்னு நினைக்கிறேன். நிக்கட்டும் சார், அந்த தொகுதியில் நிக்கட்டும். ஆனா இந்த தொகுதியில விஜய் தான் வரணும். பார்த்தா சாப்பாக்க தொகுதி ஜெயிக்கி தான் இருக்கும். ஏன்னா சாப்பாக்க தொகுதி தான் ஜெயிப்பார் அவரு. மாற்றம் ஒன்றுமே இல்லை. இதுதான் தெரியல, யார் நின்னாலும் இந்த தொகுதியில் கேட்க முடியாது. திமுக தான் இந்த தொகுதி. ப்ரோ எந்த தொகுதியில வேணா நிக்கட்டும் ப்ரோ, எல்லாமே நம்ம தமிழ்நாடு பப்ளிக் தான். அவங்களுக்கு தான் செய்ய போறாரு. நான் சிஎம் ஆயிட்டாரா ஃபுல் தமிழ்நாடு பார்க்கணும், அந்த பகுதினா அந்த பகுதி மட்டும் தான் பார்க்கணும். ஸோ அவர் எங்க இருந்தாலும் நல்லா தான் பண்ணுவாரு, அது எங்களுக்கு ஹோப்பு. அது எனக்கு தெரியாது. குண்டா இருக்குதுல்ல, அங்கே எல்லாமே நம்ம ஜாதி தான் முஸ்லீம் இருக்கிறாங்க, எல்லாம் அவங்களுக்கு தான் ஓட் போடுவோம். அவர் இந்த தொகுதிக்கு நின்னா நல்லதுன்னு நினைக்கிறோம். இந்த சேப்பாக்கம் தொகுதியில் யார் டீமுக்கு இல்லை நின்னாலும் ஜெயிச்சிருவாங்க.